இறைவனுடைய சாந்தியும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் உங்கள் அனைவர் மீதும், உங்கள் குடும்பத்தார் மீதும், உங்களுடைய உற்றார் உறவினர் மீதும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்குரிய தாய்மார்களே, நாங்கள் உங்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விஷயமாக, உங்களுடைய கணவன்மார் விஷயமாக, உங்களுடைய பெற்றோர் விஷயமாக, இந்த சமூகத்திலே புறையோடி போயிருக்கிற போதை பழக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எரிய வேண்டும் என்பதற்காக தெருமுனை பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம். இதனால் நீங்கள் பயன்பெறுவீர்களே தவிர சொல்வதினால் எங்களுக்கு பெரிய பிரயோஜனம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, அது உண்மை. ஆனால் நேரடியாக நீங்கள் பயன்பெறவிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை திருத்துவதற்கு, உங்கள் குடும்பத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு, மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு இந்த உரை ஒரு காரணமாக அமையக்கூடும். ஆகவே அருள் கூர்ந்து இந்த உரையை வெளியில் வந்து கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிட துளிகள் உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் எங்களுக்காக வழங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எந்த அளவிற்கு இந்த போதை பழக்கம் ஊடுருவி விட்டது என்றால், கொலை செய்கிற அளவிற்கு துணிந்து போய்விட்டார்கள். மற்றவர்களை அதற்கும் அந்த செயலுக்கும் எவ்விதமான தொடர்பு இல்லாத பலரை கொல்லக்கூடிய அளவிற்கு போய்விட்டார்கள். ஆகவே இந்த போதை பழக்கத்தினுடைய வீரியம், அது ஏற்படுகிற தாக்கத்தை குறித்து நாம் அனைவரும் அறிந்து நம்முடைய குடும்பத்தினரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, போதைக்கு அடிமையாக இருப்பவர்களுடைய நிலை எவ்வளவு மோசமாக மாறி இருக்கிறது. அவர்களும் மோசமாக போய்விட்டனர். அவர்களுடைய உடல் நலம் கெட்டு போய் விடுகிறது. அது மட்டுமின்றி அந்த குடும்பமும் சீரழிந்து போய்விடுகிறது. அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் உட்பட நலிந்து மெலிந்து, எவ்வித ஊட்டச்சத்துக்களும் இல்லாமல், அன்றாட தேவைகளை கூட அந்த குடும்பத்தினரால் நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு போய்விட்டனர். ஆகவே அருள் கூர்ந்து இதனுடைய விபரீதத்தை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கணவன்மாரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. வெறுமனே என்ன நினைச்சிடக்கூடாது, என்ன நான் எங்கேயோ குடிக்கிறான், எங்கேயோ ஒரு தப்பு பண்றான்னு நினைச்சிடக்கூடாது. இந்த பழக்கம் அப்படியே ஊடுருவி ஊடுருவி ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் அழித்துவிடும். உங்களுடைய குடும்பத்திலும் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய குடும்பமும் இதனால் சீரழிந்து போய்விடுவதற்குரிய அமைப்பு வந்துவிடும். ஆகவே அருள் கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய கணவன்மார்களையும், உங்களுடைய சகோதரர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. சகோதரர்கள், அல்லாஹ் சொல்வார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான்
ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டோர்களே, நம்பிக்கை கொண்டோர்களே, மது அருந்துதலும் சூதாட்டமும் அம்பெறிந்து குறிவார்த்தலும் ஜோசியம் பார்த்தலும் இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதலினால் ஏற்படுகிறது. ஆகவே ஷைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்து உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும் வண்ணம் தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பம் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயம் பெறக்கூடும். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா? இந்த மது பழக்கத்தின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக உங்களுடைய குடும்பங்களிலேயே ஆட்டத்தை விளைவிப்பதற்கு, உங்களுடைய குடும்பங்களிலே மாபெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறான். உங்களிடத்திலே விரோதத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறான். அவன் கணவன் மனைவிக்கு மத்தியிலே விரோதம், பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே விரோதம், அக்கம் பக்கத்திலே விரோதம், இப்படி விரோதத்தை விண்டு உண்ணுவதற்கு அவன் விரும்புகிறான். ஆகவே அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே அருள் கூர்ந்து சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்தினரை காப்பாற்றுங்கள், உங்களுடைய மக்களை காப்பாற்றுங்கள், உங்களுடைய சகோதர சகோதரனை காப்பாற்றுங்கள், உங்களுடன் உடன் பிறந்தவனை காப்பாற்றுங்கள், உங்களுடைய தகப்பனை காப்பாற்றுங்கள். இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சகோதரிகளே, இந்த மதுவினால், போதை வழக்கத்தினால் எவ்வளவு பெரிய மோசடிகள், எவ்வளவு பெரிய தாக்கங்கள் ஏற்படுகிறது தெரியுமா? மது அருந்துபவன், போதைக்குள்ளானவன் அவன் மட்டும் நாசமாய் போவதில்லை, சீரழிவதில்லை. மாறாக அவனை சுற்றியுள்ள எல்லோருமே நாசமாய் போய் விடுகிறார்கள், சீரழிந்து விடுகிறார்கள். அவனுடைய குடும்பம், அவனுடைய தாய் தந்தை, அவனுடைய தெரு நாசமாய் போய் விடுகிறது, சீரழிந்து விடுகிறது. இதனுடைய பாதிப்பு தெருவிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுகிறது. ஆகவே அருள் கூர்ந்து உங்களுடைய குடும்பத்தினரை காப்பாற்றுங்கள், உங்களுடைய இரத்த உறவுகளை காப்பாற்றுங்கள். அவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் தெரியுமா? முதம்மினுல் ஹம்ர், சதாவும் குடித்துக் கொண்டே இருக்கிறானே, அவன் நரகத்திற்கு போவான். அவன் நரகத்துக்கு போகட்டும். ஆனால் அவனை சுற்றி இருந்த அவனுடைய உற்றார் உறவினர், அவனுடைய குடும்பம், இவர்களெல்லாம் அவனை திருத்துவதற்கு ஏதாவது முயற்சி செய்தார்களா? அவனை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்தார்களா என்று அல்லாஹ் பார்ப்பான். கவனத்தில் கொள்ளுங்கள். அவன் நரகவாசி, நரகத்துக்கு போவான். நரகத்திலே அவனுக்கு இந்த மது பழக்கத்தினால் அல்லாஹ் எப்படி தண்டனையை கொடுப்பான் தெரியுமா? அவனுடைய உடம்பிலிருந்து வழிந்தோடுகிற சீலையும் ஜலத்தையும் சலத்தையும் அவனுக்கு தண்ணியாக கொடுப்பான். அவன் உடம்புல இருந்து அப்படியே உருகி ஓடும். நாற்றம் பிடித்த அசிங்கமான அருவருக்கத்தக்க அந்த இதை எடுத்து குடிப்பான். வேற வழி இல்லை அவனுக்கு, தண்ணி கிடைக்காத அவனுக்கு. இப்படிப்பட்ட மோசமான சூழலுக்கு எவனாவது உங்களுடைய குடும்பத்திலே சென்று விட்டான் என்றால் நீங்களும் அதற்கு பொறுப்புதாரிகள்.
அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான், உங்களையும் கேட்பான். அவன் இப்படி அலைஞ்சுக்கிட்டு தானே, தெருவுல இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு தானே, பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தியடா, பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தியம்மா கேட்பான். சொல்ல மாட்டீங்களா? திருத்துவதற்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களா கேட்பான் அல்லாஹ். அருள் கூர்ந்து கொஞ்சம் மனசு வைங்க, இரக்கப்படுங்கள் அவர்கள் மீது, உங்களுடைய தம்பிமார்கள் மீது, உங்களுடைய அண்ணன்மார்கள் மீது, உங்களுடைய சொந்தக்காரர்கள் மீது, உங்களுடைய கணவன் மீது இரக்கப்படுங்கள் சகோதரிகளை. அவனை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் சகோதரிகளை. விட்டு விடாதீர்கள். அவன் செய்யறதை செய்யட்டும், ஆட்டம் போடட்டும் அப்படின்னு விட்டுறாதீங்க. இந்த மது பழக்கத்தினால், போதை பழக்கத்தினால் எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கிறது, எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிந்து போயிருக்கிறது, எத்தனை ஆட்சிகள் கவிழ்ந்து போயிருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை குடும்பங்களுடைய நிலை எவ்வளவு மோசமாக போயிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆகவே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை தட்டி கழிக்காது நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். என்ன செய்யலாம்? எந்த ஒரு தீமையையும் தனி மனிதனாக இருந்து தடுத்து விட முடியாது. எந்த ஒரு தீமையையும் தனி மனிதனாக இருந்து யாரும் தடுத்து விட முடியாது. ஒரு தெருவில் உள்ளவங்க, ஒரு வீதியில் உள்ளவங்க ஒருத்தர் மட்டும் கண்டிக்க கூடாது, எல்லாரும் சொல்லணும், என்னடா இப்படி பண்ற, களவாணி பைய எப்படி பண்றியடா, நாங்க நிம்மதியா குடியிருக்க வேணாமா, நீ பண்ற அலுப்புனால அக்கிரமத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. சகோதரிகளே, என் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த மது பழக்கம் அல்லது போதை வஸ்துக்குள்ளானவர்களால் எவ்வளவு பெரிய சீரழிவுகள் ஏற்படும் என்றால், நம்மலாம் பிள்ளைகளை வச்சிருக்கோம், பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கோம். நாளைக்கு ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுக்கணும். எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டானா, கஞ்சா கசக்க ஆரம்பிச்சுட்டானா, யாருக்கு கொண்டு போய் கட்டி கொடுக்கிறது நம்ம பிள்ளைகளை? யோசிக்க வேணாமா? நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு எங்கே இருக்கிறது? ஒரு துணையை தேடி கொடுக்கணுமே, நல்ல துணையை தேடி கொடுக்கணுமே. நல்ல துணை, நல்ல துணை அமைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்ம தெருவில் இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும், நம்முடைய தெருவில் இருந்து ஆரம்பிக்கணும். எல்லோரிடத்திலும் இதை சொல்லிக்கொண்டே இருந்தாக வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? நீங்கள் தெரியாது, எவனோ ஒருத்த கெட்ட பழக்கத்திற்கு உள்ளானவனுக்கு நீங்கள் கட்டி கொடுத்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ரொம்ப மோசமா போயிடும். அந்த பெண் பிள்ளைகள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. அருள் கூர்ந்துட்டீங்க, கணவனாக கூட அவனால் நடந்து கொள்ள முடியாது. போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களால் ஒரு கணவனாக கூட நடந்து கொள்ள முடியாது. சம்பாதிக்கிறது இருக்கட்டும், கணவனாக கூட நடந்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு அனுமதிப்போம் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் தான் முதல் குற்றவாளிகள். சகோதரிகளிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம், இந்த உரையை செவிமடுக்கிற இந்த சகோதரிகள் கொஞ்சம் முன்வாருங்கள். நீங்க முன்வரணும். நாங்க என்ன பண்றதுன்னு நினைக்க கூடாது, நீங்க முன்வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இந்த வீதியில ஒரு குடிகாரை இல்ல, ஒரு கஞ்சா கசக்கி இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கணும். அதற்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து, ஒருத்த அந்த தப்பு பண்ணானா எல்லாரும் கேட்கணும், இந்த தெருவில் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஓடி பேருன்னு சொல்லணும். இது கண்ணியமானவர்கள் வாழக்கூடிய தெரு,
உனக்கு இங்க வேலை இல்ல. நியாயவான்கள் வாழக்கூடிய தெரு. இதுல நீ பிரவேசிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. இந்த வீட்டிற்குள்ளே ஏறுவதற்கு நீ எவ்வளவு பெரிய உறவினராக இருந்தாலும் வருவதற்கு உனக்கு ரைட் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பட்சத்திலே தான், புறக்கணிக்கும் போதுதான் 4 பேராவது திருந்துவான். 4 பேராவது திருந்துவான். ஆகவே அருள் கூர்ந்து தாய்மார்களே முன்வாருங்கள். என்ன சொல்றோம்ங்கிறத கூட கேட்கறதுக்கு நமக்கு அக்கறை இல்லை. அப்புறம் எப்படி உங்களுடைய கணவன்மான் திருந்துவான், உங்களுடைய சகோதரன் திருந்துவான்? நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்போமே அப்படின்னு நினைக்கணும். பார்ப்போம் சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவைகளையே நாடுவானாக. நம்முடைய குடும்பத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுவானாக. நம்முடைய குடும்பத்தில் இந்த தீய பழக்க வழக்கங்கள் இல்லாதவர்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். ஏனெனில் அலைகா மலாயிக்கத்துன், அந்த நரகத்தை சுற்றிலும் மலக்குமார்கள் காவலுக்கு நிற்கிறார்கள். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் கடின தோற்றம் உடையவர்கள், கடினமான தோற்றம் உடையவர்கள். ஷிதாதுன், கடின போக்குடையவர்கள். இரக்கமே அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இரக்கமே எதிர்பார்க்க முடியாது. லா யாசூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதை ஒரு காலம் மீறவே மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதை செய்தே தீருவார்கள். சூரத்து தஹரீமுடைய 9வது வசனம் இது. ஆகவே உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய ஆண்களை காப்பாற்றுங்கள். ஆண்களை காப்பாற்றினா தான் பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும். உங்களுடைய ஆண் மக்களை நீங்கள் காப்பாற்றினால்தான் உங்களுடைய பெண் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதை கேடு கேட்டு போனா என்ன அப்படின்னு நினைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நாளைக்கு ஒரு பொண்ணு அவனை நம்பி வாக்கப்பட்டு வரணும், அல்லது உங்க பொண்ணை எவனையாவது நம்பி கொடுத்தாகணும். உங்களுடைய நிலை என்ன? அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நம்முடைய வீடுகளிலே போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோமே. ரத்தம் கொதிக்க வேணாமா? ரத்தம் கொதிக்க வேணாம் நமக்கு? மாற்றுவோம் சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பின் தாய்மார்களே, அருள் கூர்ந்து கொஞ்சம் கவனம் விடுங்க. இந்த தெருவில் உள்ளவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வாங்க. 10 வீடு ஒன்று சேருங்க. இந்த தெருவுக்குள்ள இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா. இந்த வேலையோட இந்த தெருவுக்குள்ள எவனும் தெரியக்கூடாது. குடிச்சிட்டு வரியா ஓடி பேர் என்று சொல்கிற துணிச்சல் இன்ஷா அல்லாஹ் பிறக்கட்டும். நம்முடைய தாய்மார்களுடைய உள்ளங்களிலே பிறக்கட்டும். நம்முடைய ஆண்கள் திருந்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யணும். ஒரு குடும்பம் பாவம், அந்த மனுஷி மட்டும் இருந்து கத்தி அந்த புருஷனோட போராட முடியாது. எல்லாரும் அக்கம் பக்கத்துல ஒண்ணா சேருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளைய குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்க, தண்ணியை போட்டு வந்து சொல்லுங்க, பேசுங்க, வாயை திறங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்குவார். நிச்சயத்திலும் நிச்சயம் இந்த சமூகம் நிச்சயமாக மாறும். நம்முடைய தெருக்களிலே இது போன்ற தீய பழக்க வழக்கங்கள் இல்லாத சூழல் வரும் என்பதை கவனத்தில் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதுவரை நாங்கள் ஏதோ ஒரு நன்மையை நாடி, இதில் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். வந்து கத்துறோம், தொண்டை தண்ணி தான் வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு இருமல் வருகிறது. எதற்காக பார்க்கிறோம்?
என்னுடைய சகோதரி யாரா வேணாலும் இருக்கலாம், கஷ்டப்படுறான். வீட்டில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அநியாயம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, களவாணி பைய. பயமா இருக்கு. நாளைக்கு அவரிடத்துல ஒரு பெண் குழந்தை இருந்தால் எங்கேயாவது கட்டி கொடுக்கணுமே, அந்த பய உள்ளேயும் இப்படி இருந்தானா? நம்மளை நம்பி நம்ம மகன் நம்பி யாராவது பொண்ணு கொடுக்க முன் வருவதற்கு நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை அப்படி வச்சிருக்கணுமா இல்லையா? அப்படிங்கிற அச்சம், அப்படிங்கிறத அக்கறை தான் இப்படி உங்களுக்கு முன்னால் வந்து கத்த சொல்கிறது. வேற ஒண்ணும் இல்லை. இப்படி வந்து கத்துறதுனால நீங்க 1000 500 எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கிறோமா? இல்லை நண்பர்களே, இல்லை என் தோழிகளே. கொஞ்சம் 4 பேர் இந்த மாதிரி வந்து சொல்றாங்களா, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு சகோதர வாஞ்சையோடு இந்த தீய பழக்கத்தை எப்படியாவது அகற்றணும்னு நினைப்பு வரட்டும் உங்களுக்கு. அதற்காக வேண்டிதான் வந்து கத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு நீங்கள் செவிமடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த தெருவில எவனாவது இந்த தீய பழக்கத்தோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனை மாற்றுவான். நாம் எல்லாம் சேர்ந்து அவனை திருத்துவோம், மீட்டெடுப்போம். நல்ல தெருவாக நல்ல மக்களாக நம்முடைய மக்கள் மாறுவதற்கு அல்லாஹ் நல் வாய்ப்புகளை தரட்டும். இதுவரை இந்த உரையை செவிமடுத்த பல்வேறு வேலைகளுக்கு இடையிலும் உங்களுக்கு இடையூறாக கூட இருக்கலாமானால் அல்லாஹ்விற்காக வேண்டி அதை பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையூறாக இருந்தால் அதற்காக உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அது கூர்ந்து எங்களோடு ஒத்துழைத்து நீங்களும் இணைந்து நம்முடைய தெருவாசிகளிடத்தில் இந்த போதை பழக்கம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.